வேர்ட் கிளாஸஸ் உடைய ஃபர்ஸ்ட் கம்போனன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நவுன்ஸ். நவுன்ஸை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். Nouns are naming words which express the name of a person, place, thing or an idea. இது ரொம்ப சிம்பிளாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெயர் சொல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். எது வந்தாலும் இட் டாக்ஸ் அபவுட் அ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங் ஆர் அன் ஐடியா. நான் இப்போ இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிடும். Nouns are commonly the subject of the sentence. சரி, nouns are commonly the subject அப்படின்னா என்ன அப்படின்னா, nouns என்பது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து பேசும்போது சப்ஜெக்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது நவுன்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் இதோடைய மீனிங். ஸோ நவுன்ஸ் ஆர் காமன்லி த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அதே மாதிரி சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்றதையும் நம்ம ஃபியூச்சரில் அதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸை பார்ப்போம். The first type of a noun is common noun. Second, proper noun. Third, collective noun. Fourth, abstract noun. இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸையும் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் காமன் நவுன்ஸை பற்றி பார்க்கலாம். காமன் நவுன். A common noun is a name given in common to every person or thing of the class or kind. அதாவது காமன் நவுன்னா என்ன அப்படின்னா, காமனாகவே ஒரு நவுன். காமன் நவுன்னா நீங்கள் எதை பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெயர் இருக்கும். நம்ம நவுன் எப்படி அதோட மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி தான் காமன் நவுனும். காமன் நவுன் ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஜென்ரலாகவே ஒரு பொருளை நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை ஒருத்தரை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெயர் இருக்கும் காமனாக. ஸோ தட் இஸ் வை வி கால் இட் அஸ் அ காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏ அண்ட் த இது மூணுமே வந்து காமன் நவுனுக்கு முன்னாடி வரும். சம்டைம்ஸ் அது இல்லாமல் கூட வரலாம். பட் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம இது ஒரு டிப்பாக வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆர்டிகல் சொல்லக்கூடிய ஏ அண்ட் த வந்து காமன் நவுனுக்கு முன்னாடி வரும் அப்படின்னு ஒரு ஹேக் இருக்கு. These nouns are common in that they are shared by an entire group, area or class. ஸோ இது வந்து ஒரு காமனாக இருக்கும். காமன் அப்படின்னா என்ன, ஒரு குரூப்போ இல்லை வந்து ஒரு கிளாஸை பற்றியோ இல்லை ஒரு திங்கை பற்றியோ காமனாக இருக்குது அப்படின்னா தென் வி கால் இட் அஸ் அ காமன் நவுன். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. A car, the pen, a laptop, a gym and airplane. இது எல்லாமே வந்து காமன் நவுன் தான் சொல்லுவோம். ஏன் இதை காமன் நவுன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ காரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்லேயே வந்து நிறைய கார்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு காரை நம்ம சொல்கிறோம். சிமிலர்லி பென்னில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம காமனாக சொல்ல போகிறது பென் அப்படின்னு தான் சொல்கிறோம். சிமிலர்லி கோஸ் வித் லேப்டாப், அ ஜிம் அண்ட் ஏர்பிளைன். இது எல்லாமே காமனாக. ஸோ நீங்கள் லைஃப்பில் வந்து எதை நீங்கள் பார்க்குறதாலும் சரி, எதை ஃபீல் பண்ணுறதோ அது நீங்கள் காமன் நவுன்லேயே நீங்கள் அதை அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ காமன் நவுன் என்பது அதுக்கு தனியாக ஸ்பெசிஃபைடு அப்படின்றது பேர் இருக்காது, பொதுவாக இருக்கும். அதோட கிளாஸ், அதோடைய கைண்ட் வந்து தனியாக சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாட்டில் அப்படின்னு சொல்கிறேன். பாட்டில்லே நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். அதை பற்றிலாம் நான் பேசல, நான் காமனாக பாட்டிலை பற்றி சொல்கிறேன். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ காமன் நவுன். காமன் நவுன்ஸை நம்ம கவுண்டபிள் நவுனாகவும் அன்கவுண்டபிள் நவுனாகவும் டிவைட் பண்ணலாம். கவுண்டபிள்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ண முடியுதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கால்ட் அஸ் அ கவுண்டபிள் நவுன். நீங்கள் எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க, எதெல்லாம் வந்து பொதுவாக ஒரு வேர்ட் எத்தனை அப்படின்னு ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணுது அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் கவுண்டபிள் நவுன்ஸில் கொண்டு வரலாம். காமன் நவுன்ஸ் ஆர் சப்டிவைடட் இன்டு கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், பாய், சிஸ்டர், டாக்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனான டேர்ம்ஸில் தான் நான் அட்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் டாக்டர் அப்படின்னு சொன்னால் நான் பொதுவான டாக்டர் தான் சொல்கிறேன். யாரெல்லாம் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க எல்லாரும் நம்ம டாக்டர்னு சொல்லுவோம். ஸோ அவங்க நான் டாக்டர்னு சொல்கிறேன். சிமிலர்லி சிஸ்டர்னு சொன்னோட நான் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல, பொதுவாக சிஸ்டர் அப்படின்னு தான் சொல்கிறேன்.
ஸோ இது எல்லாமே ஆனால் இது 4மே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியும். அதனால வந்து இட் கம்ஸ் அண்டர் கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, அதுதான் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கு பாருங்க, அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஆர் த நேம்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் வி கேனாட் கவுண்ட். நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. சரி, கவுண்ட் பண்ண முடியாது. அப்போ கவுண்ட் பண்ண முடியாதுன்னா அது எப்படி சொல்றது? we can call it as we cannot count but we can measure. மெஷர்னா என்ன? அளவு பார்க்க முடியும். ஸோ இங்க எத்தனை அப்படின்னு இருக்கக்கூடியது வந்து கவுண்டபிள் நவுன்ல சொல்லுவோம். இதே வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ல கொண்டு வருவோம். ஜென்ரலாவே கவுண்டபிள் நவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர், ப்ளூரல் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். கவுண்டபிள் நவுன்ஸை சிங்குலராகவும் ப்ளூரலாகவும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். சிங்குலர் அப்படின்னா என்ன? ஒன் அப்படின்னு சொல்றது எல்லாமே சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம், ஒருமை அப்படின்னு சொல்றது. ப்ளூரல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன், ஒன்னுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே we call it as plural nouns அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை சிங்குலர் எத்தனைன்னு சொல்லும்போது சிங்குலரா ப்ளூரலா அது ஒன்னா ரெண்டா அந்த மாதிரி இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா those are all called as countable nouns. ஆனா அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ல நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, நம்ம மெஷர் மட்டும் தான் பண்ண முடியும். சரி, எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், லிக்விட் ஐட்டம், ஆயில், சுகர், ரைஸ், கோல்டு, மணி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும், எத்தனைன்னு சொல்ல மாட்டோம். இப்போ மணி என்பது கவுண்ட் பண்ண முடியுமே, அது ஏன் நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ல போடுறோம் அப்படின்னா சிம்பிள் கொஸ்டின். லைக் யூ டாக் அபவுட் எவ்வளவு, ஓகே, எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஹவு மச் அப்படின்னுடைய ஒரு கொஸ்டினை வந்து தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இதே வந்து கவுண்டபிள் நவுன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனைன்னு சொல்லக்கூடிய ஹவு மெனி அப்படின்னு ஒரு ஆன்சரை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். கவுண்டபிள் நவுன்னா என்ன, அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும். ஸோ கவுண்டபிள் நவுன் என்பது வந்து எதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே கவுண்டபிள் நவுன் சொல்லுவோம். கவுண்டபிள் நவுன்ஸ் பொதுவாகவே சிங்குலர் ப்ளூரல் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆனால் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி டிஃபைன் பண்ண மாட்டோம், ஏன்னா அதை கவுண்ட் பண்ண முடியாது. ஆனால் மெஷர் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி கவுண்டபிள் நவுன்ஸ்ல வந்து ப்ளூரல் ஃபார்ம்ஸ்லாம் வராது. ஸோ இப்போ மில்க் இருக்குன்னா அதை நீங்கள் மில்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா தப்பாயிடும். சுகர் அப்படின்னா சுகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ எதெல்லாம் சிங்குலர் ப்ளூரல் கவுண்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் வந்து நம்ம கவுண்டபிள் நவுன்ல சொல்லுவோம். எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது, எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ அது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன் தான் சொல்லுவோம். அதே மாதிரி அதை ப்ளூரல் ஃபார்ம்ஸ்ல நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸை யூஸ் பண்ண மாட்டோம்.